ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 26-27 பேட்சோட 12th ஃபிசிக்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சமச்சீர் புக்கு 2 வால்யூம் இருக்குது நம்மளுக்கு பேசிக்காக. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்க்க போகிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போது இந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து இந்த 12th ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுறோம். டூ ஃபாலோ அஸ், சப்போர்ட் அஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங்லேருந்து போயிடலாம் வழக்கம் போல். எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரோனா சார்ஜை தான் நம்ம எலக்ட்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் அப்படின்னாலே ரெஸ்டில் இருக்குது, மூமெண்ட் இல்லாமல் இருக்குது, ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது ஒரு சார்ஜ் ரெஸ்டில் இருந்தால் அதோட பிஹேவியர் எப்படிலாம் இருக்கும், அது என்னென்னலாம் இருக்கும்னு இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர், லைக் 18 நினைக்கிறோம் அப்ராக்சிமேட்டாக பேஜஸ், அவ்வளோ பேஜஸ் இருக்குது. கொஞ்சம் ராங் சீரீஸாக தான் இருக்கும் இந்த எபிசோடு, இந்த சீரீஸு. நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு இப்படியே கண்டினியூவாக என்னென்னு பார்க்கலாம். இந்த இதில் அப்படியே கண்டினியூஸாக பேரலாக நம்ம மேக்ஸும் அப்லோட் பண்ணுறோம். இந்த சேனலில் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு நம்ம அப்படியே பேரலாக மேக்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரோ அப்படின்னா சார்ஜ் இல்லையா? அப்போது சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், இ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த சார்ஜ் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இந்த சார்ஜோட பிஹேவியர்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வரோம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னு ரெண்டாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்போது சேம் சார்ஜஸாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே இன்னொருலேயும் மைனஸ் இருக்குன்னா இது ரெண்டும் ரிப்பல் பண்ணும், இந்த சைடு போகும். இதே இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் இருக்குன்னா இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அப்போது இந்த சார்ஜஸ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஈன்னு இருக்குது. அது நம்ம எப்படி அங்கே ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு சார்ஜை வச்சு நம்மளால எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் ஸ்மால் சார்ஜஸ் இருக்குது. இதை மொத்தமாக சேர்ந்ததை நம்ம Qன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ இந்த Qங்கிறது ஒரு யூனிட் சார்ஜ், இட் ஹேஸ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சார்ஜஸ். ஓகேவா? ஈங்கிறது ஒரு சார்ஜ், அதுவே n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் சேர்ந்ததை நம்ம Qன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது நார்மலாக ரெஸ்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது வந்து நியூட்ரலாக தான் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் இன்னொரு ஆப்ஜெக்டோட ரப் பண்ணுறேனோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று ஃபோர்ஸாக இது பண்ணுறனாலையோ ரப் பண்ணுறனாலையோ தான் இது வந்து அக்வயர் ஆகும் சார்ஜஸ். எப்படின்னா சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து இதுக்கும் சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் போது ஒன்று வந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜை கொடுத்ததுன்னா இட் அக்வைஸ் ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ். இங்கேருந்து இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் போனனால இட் அக்வைஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். இப்போ இந்த சார்ஜ் இதுலேருந்து பாசிட்டிவ் அயான் கிடைச்சனால இது வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ் ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போ இந்த சார்ஜஸை வச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லா இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான லா இது. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 12th வந்து கிராவிடேஷன் படிச்சிருப்போம்ல, அந்த கிராவிடேஷனுக்கு வந்து சிமிலரான லா இது. ஓகேவா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கூலும்ஸ் லா. ஃபஸ்ட்டு இந்த லாவில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த லா நம்ம ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க விஷயம்லாம் பார்த்துடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ஒரு சார்ஜ் இருக்குது, Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே இன்னொரு சார்ஜ் இருக்குது, Q2ன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னு இருக்குன்னா, இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ரெண்டு சார்ஜஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போது என்ன சொல்கிறோம், இந்த ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக சார்ஜஸ் Q1 Q2 இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போது
டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லினா நம்ம 1 டினாமினேட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம். இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர், அப்போ ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி F ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? எப்பெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் ப்ரொபோர்ஷனாலிட்டி வருதோ அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டு இதுக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் இங்கே பண்ணேன்னா F இஸ் ஈக்குவல் டு K இன்டூ Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ இப்போ இங்கே வந்து Q1 இருக்கு, இது Q2 இருக்கா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷனில் என்னோட ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த Q2 மேலே இந்த Q1னால இருக்கிற ஃபோர்ஸ் வந்து F21 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பொசிஷன் வெக்டர்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எந்த டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஒரு பொசிஷன் வெக்டர் யூஸ் பண்றேன். ஆர் கேப் R12. ஓகேவா? 1ல இருந்து 2க்கு போகுது. அதை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் ஆர் கேப் 12. அப்போ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம்னா F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் கேப் R12. இது கேப்னா என்ன அர்த்தம்? யூனிட் வெக்டார்னு அர்த்தம். அதோட மேக்னிடியூட் 1. இதோட வேலை என்னது? இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்றோம். அப்போ ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதை ஈக்குவல் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். இந்த K இஸ் நத்திங் பட் K இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட். இப்போ 4 பைனா நம்மளுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும். 4 பையோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 3.14. எப்சிலான் நாட் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். இப்போ இதுதான் வந்து கூலும்ஸ் லா. இதோட அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.